இந்த செய்தி ராவணனுக்கு போகிறது. அப்போ அவன் என்ன சொல்லி அழறானா, இவன் ஒத்தனால தான் என்னை காப்பாற்ற முடியும்னு நினச்சேன், விதி வலிது விதி வலிது. இருந்தாலும் என்னுடைய உயிர்நிலை அவனுக்கு எப்படி 5 விளக்கில் இருக்குது? என்னுடைய உயிர்நிலை எங்கே இருக்குன்னா, இந்த நடு வயிற்றில் அமிர்த கலச ரூபத்தில் எனக்கு இங்கே இருக்குது. ராமனுடைய பாணம் இங்கே அடித்தால் என் உயிர் போகும், இல்லை என்றால் அவனை நான் அடித்து விடுவேன் அப்படின்னு அப்பவும் தைரியம் வச்சுட்டு இருக்கான். போரில் ராமர் அந்த அமிர்த கலசத்தை தொலைத்து அப்படி தான் அவனுடைய உயிர் போகும். ஆக ராட்சசனுங்கிறோம், ராட்சசனுக்கு உயிர்நிலையை எங்கேயோ வச்சுக்கிறாங்க இல்லையா? அவன் பாருங்களேன், குகைக்குள்ளே ஒரு 5 விளக்கா ஒருத்தன் வைப்பானா, மாயாவி. இதை இந்த நாடகம் ஆகும்போது இத்தனை நேரம் பார்த்துட்டு இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் அந்த தெருக்கூத்து ஆடுற பொழுது அப்படியே சாமி வந்தாப்புல அவர் ஆட ஆட இங்கெல்லாம் அட்டமுக தான் வச்சுருக்கோம். ஆனால் என் கூட வந்த பாட்டி, எங்கள் சித்தி பாட்டி, அவங்க எல்லாரும் அப்படியே கன்னத்தில் போட்டுக்கிட்டு அதாவது நிஜமாகவே பார்க்குறாப்பில் நினச்சிருப்பாங்க. நாம் இப்போ கோவிலில் பார்க்குறோம். அப்போ அந்த தெருக்கூத்து ஆடுகின்ற பொழுது அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புகிற பொழுது அப்படியே குறியிற போதெல்லாம் அந்த ஹயக்ரீவ முகமெல்லாம் தெரியுமா, இவங்க பார்த்து தெய்வத்தை பார்க்குறதா நினச்சி. அதனால தான் அந்த காலத்து அந்த தெருக்கூத்தெல்லாம் பார்த்ததுல தான் இப்போ இவ்வளோ பெரிய கதையை 3 நாளாக நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன்னா, அன்னைக்கு பார்த்தது நினைவு இல்லாட்டா இன்றைக்கி என்னால் பேச முடியுமா? பொதுவாக நமக்கு எப்போவாவது கஷ்ட காலம் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? ஜாதகத்தை எடுத்து ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்போம், சார் எனக்கு ரொம்ப நேரமே நல்லா இல்லை, இப்போ என்ன ஆகும் பாருங்கள் அப்படின்னா அவர் என்ன சொல்வார்? உங்கள் வீட்டுக்கிட்ட ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா? இருக்குங்க. உனக்கு சனி படுத்துது, நீ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் விளக்கேற்று, உனக்கு எல்லாம் சரியாக போகும்பாங்க. சனிக்கும் ஆஞ்சநேயருக்கும் என்ன சம்பந்தம்னா, சனியை கட்டுப்படுத்துறதுக்கு ஆஞ்சநேயரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுனால. இப்போ அதே மற்ற கிரகங்களும் நம்மளெல்லாம் ரொம்ப படுத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன். படுத்துறதுன்னா என்ன, எல்லாருக்கும் வாழ்க்கை இட்ஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். இப்படி நல்லா வந்துக்கிட்டே இருப்போம், தடால்னு எங்கேயோ விழுவோம், உடனே சோகம், அப்புறம் ஒரே சந்தோஷம், ஒரே சோகம். இதுதான் வாழ்க்கை. இந்த கடலை பார்க்குறீங்கல்ல, வாழ்க்கை என்னும் சமுத்திரத்தில் ஆசையே அலை போலே, அது மேலே நல்லாயிருக்கும், அப்புறம் திருப்பி விழுவோம். இதுதான் வாழ்க்கை. விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து அப்படி போய் நீங்கள் கேட்குற போது அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே வக்கரமாக இருக்குது, ஒரு காரியம் பண்ணுங்கோ, நீங்கள் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேனாலே இதெல்லாம் ஓரளவுக்கு குறையும் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த ஜோசியருக்கு மயில் ராவணன் கதை தெரியுமாங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும். சரி, வாழ்க்கையில் என்ன கஷ்டமே வராமையாக இருக்குது, ஏதோ கஷ்டம் வரும் பொழுது ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயரை நினச்சிக்கிட்டோம்னா அவர் எப்படி இந்த மயில் ராவணனை ஜெயிச்சாருங்கிற கதையை கொஞ்சம் ரீகவுண்ட் பண்ணணும். ராமாயணம் கேட்டாலும் புண்ணியம், மகாபாரதம் கேட்டாலும் புண்ணியம், பாகவதம் கேட்டாலும் புண்ணியம், ஆஞ்சநேயருடைய இந்த வீர வரலாறு கேட்டாலும் இந்த 7 நாட்களும் ஒன்றும் செய்யாது, 9 கிரகங்களும் ஒன்றும் செய்யாது, ஆயுஸ் பூரா உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் வராது. காரணம் என்ன தெரியுமா? அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரில் அது மகாவிஷ்ணுவுடைய அவதாரங்களோட கருடனும் இருக்கிறார். இனிமே ஹயக்ரீவர் அறிவு அப்படியே ஞான ஸ்வரூபிங்கிறோம், அத்தனையும் சேர்ந்து ஒரே வடிவமாக ஆஞ்சநேயரோட முகத்தோடு இருக்குங்கிறதுனால நமக்கு எந்தவித கஷ்டம் வந்தாலும் நம்மை காப்பது யார்? பஞ்சமுக ஆஞ்சநேயர். இவ்வளோ நாள் அவனுக்கு முதல் மரியாதை, இனிமேல் அவனை ஒரு ஓரம் கட்டிட்டு இனிமேல் முதல் மரியாதை அப்படின்னு யாருக்கு கொடுக்கணும்னா அந்த வாயு புத்திரன் ஆஞ்சநேயன், அனுமன், அவனுடைய பேரை சொல்லி அவன் ராமதூதன் என்பதை மனசில் நினைச்சுண்டா நம்ம யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. அதுக்காக மயில் ராவணன் கதையை மறந்துடாதீங்க. அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு.